ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து ஒர்க் பண்ணி சூஸ் பண்ண போகிறீங்க, அஃபிலியேட் மார்க்கெட் ஆக போகிறீங்கன்னா என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, அது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் போகிற முன்னாடி நீங்கள் வந்து ஆன்லைனில் ஜென்யூனான ஒன்றில் பணம் சம்பாதிக்கணும், ப்ளஸ் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னென்னு கற்றுக்கணும், அஃபிலியேட் மார்க்கெட் ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டில் பிகினர் அது எக்ஸ்பர்ட் யாராக இருந்தாலும் சரி இந்த சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வி ப்ரொவைட் லாட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டாக இருக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா லாக்டவுன் இந்த மாதிரி வந்து வர்றதுக்கு முன்னாடி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற கான்செப்ட் வந்து முதல் இது பண்ணது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டராக ஆனீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் போகணும் இது பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை பார்த்துக்கலாம். இதான் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில். ஓகேங்களா? செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் கன்வீனியன்ட் டைமுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மார்னிங் 10 to 7 தான் இருக்கணும், ஈவினிங் இந்த டைமில் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு எந்த டைம் வந்து கன்வீனியன்ட், எந்த டைம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களோ அந்த டயத்தில் ஒர்க் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் 6 மணி வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கல, நீங்கள் வேலை முடித்தாலும் பிடிக்கலனாலும் கண்டிப்பாக அந்த டயத்தில் இருந்தே ஆகணும். ஆனால் நீங்கள் இந்த ஃபீல்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் டைம், நீங்கள் உங்களுக்கு எப்போ ஒர்க் பண்ணணும்னு தோணுதோ அப்போ வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக உங்கள் கண்ட்ரோல் தான், நீங்கள் நினச்சா நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். தேர்ட் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸ் போனீங்கன்னா உங்கள் மேனேஜர் பாஸ்ட்டை வந்து ரிப்போர்ட் பண்ணணும். சார் நான் அதெல்லாம் நான் முடிச்சிருக்கேன், கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், அது மாதிரி ரிப்போர்ட் பண்ணணும். ஆனால் நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிறீங்கன்னா டோன்ட் ரிப்போர்ட் எனிஒன். நீங்கள் யார்கிட்டையுமே ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் எந்த ஒரு ஒர்க் முடிச்சிங்க அந்தந்த ஒர்க் முடிச்சிங்கன்னு யார்கிட்டையுமே ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி ஒரு லிங்க்ஸ் வந்து உங்கள் லிங்க் வந்து ஹை குவாலிட்டி இதில் போய் போட்டிங்கன்னா அடுத்து வந்து இப்போ நீங்கள் அடுத்து ஒர்க் பண்ணவே தேவையில்லை, அந்த லிங்க் வந்து உங்களுக்காண்டி ஒர்க் பண்ணும். உதாரணத்துக்கு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணிங்கன்னா அந்த பணமே உங்களுக்கு நிறையா பணம் சம்பாதிச்சிடும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் அது ரொம்ப பொருத்தம். நீங்கள் ஒரு லிங்க்ஸ் வந்து ஹை குவாலிட்டி பேக் லிங்க்ல வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த லிங்க்கே உங்களுக்கு நிறையா மோர் சேல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அந்த லிங்க்கை வந்து எப்படி போடுறது அந்த மாதிரி இதை வந்து நம்ம சேனலெலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வேல்யூபிளான அந்த எப்படி பேக் லிங்க் ஜென்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பேசிக்கான மேஜர் அட்வான்டேஜ் ஃபார் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஓகேங்களா? ஃபைனல் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட்னு என்னதுன்னா ஃபினான்ஸ் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். அதாவது ஃபினான்ஸ் இண்டிபெண்டாக நீ ஒரு வேலைக்கு போனீங்கன்னா மாதம் 20,000 சம்பளம் வேணும்னா உங்களுக்கு இந்த 20,000 மட்டும்தான் வரும். நீங்கள் அதை வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட் இருந்தீங்கன்னா நீங்கள் மாதம் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் எஃபர்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அது தகுந்த டிபெண்ட் அப்பான் நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈஸியாக வந்து ஃபினான்ஸ் இண்டிபெண்ட்டாக, அதாவது ஃபினான்ஸ் இண்டிபெண்டன்ட் சொல்லுவாங்க, நிதி சுதந்திரம். நிதி சுதந்திரத்தை ஈஸியாக அடையலாம். இது டிபெண்ட் பண்ணி உங்கள் ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து இருக்குது. நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து நீங்கள் வந்து இந்த இதை வந்து அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் 5 அட்வான்டேஜ் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், நீங்கள் வீட்டிலேருந்தே வேலை பார்த்துக்கலாம். செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியன்ட் டைத்தில் ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டைம் ஒர்க் பண்ணுறதோ அந்த டயத்தில் ஒர்க் பண்ணிக்கலாம். தேர்ட், நீங்கள் யாருக்கு ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை, உங்கள் பாஸ் உங்கள் மேனேஜர் யாருக்குமே ரிப்போர்ட் பண்ண தேவையில்லை. ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிங்க்ஸ் ஒன்று ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்காண்டி வந்து ப்ரொமோட் பண்ணி தரும். நீங்கள் அடுத்து போய் அதை எதுவும் பண்ண தேவையில்லை. ஃபிஃப்த்து மேஜர் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் இண்டிபெண்டன்ட் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். நீங்கள் ஒரு நிதி சுதந்திரத்தை அடையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபீல்டை சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பெஸ்ட் ஃபினான்ஸ் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்தை அடைஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் 50 வீடியோ கிட்ட போடுங்க அஃபிலியேட் மார்க்கெட் ரிலேட்டடாக. இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். ப்ளஸ் நீங்கள் ஆன்லைனில் ஜென்யூனான இல்லை பணம் சம்பாதிக்க நினச்சேன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்ல பாயிண்ட்டு தவிர்த்து வேறு ஏதாச்சும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.